ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கடமர் ஹில்ஸ் சேனல். லாஸ்ட் வீடியோ பார்ட் 3ல் நம்ம தேனீப்பெட்டி வாங்கும்போது என்னென்ன செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ தேனீப்பெட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு ஒருக்கா பராமரிக்கும் போது என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேனீப்பெட்டி எப்போவுமே நிழலில் தான் வைக்கணும். நம்ம வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா அதோட வெப்பம் தாங்காமல் தேனீக்கள் அதை கூட்டை கலைச்சிட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேனீப்பெட்டி வாங்கிய நாள்லேருந்து முதல் 30 நாளைக்கு தேனீப்பெட்டியில் இருக்கிற தேனீக்களை நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, தேனீப்பெட்டியோட என்ட்ரன்ஸில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் தேனீக்கள் வெளியே வந்துட்டு உள்ளே போகும். அது ஆக்டிவாக இருக்குதா, நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்த்தீங்கன்னா தேனீக்கள் உள்ளே வரதும் வெளியில் போகிறதுமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பெட்டி ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். தேனீக்களோட க்ரோத்தை இதுலேருந்தே நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலான்னா, அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி 2 பூச்சி வந்துட்டு போயிட்டு இருந்ததுன்னா பெட்டியோட க்ரோத் கம்மியாக இருக்குது. அதிலே ஒரு 2-3 பூச்சி அட் டைமில் வந்துட்டு போகுது அப்படின்னா அந்த பெட்டியோட க்ரோத் நல்லாவே இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்ம பாக்ஸுக்குள்ளே என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேல் மூடியை எடுத்து அந்த மேல் மூடியில் ஏதாவது டஸ்ட் இருக்குதான்னு செக் பண்ணணும். தேவையில்லாமல் டஸ்ட் இருந்ததுன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணி கீழே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹனி சேம்பர், ப்ரூடிங் சேம்பர் ரெண்டையும் தூக்கி அந்த மேல் பலகை மேலே வச்சிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழ்ப்பலகை. இந்த கீழ்ப்பலகை எடுத்து நம்ம செக் பண்ணணும். அதில் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த பூச்சி ஏதாவது முட்டை வச்சுருக்குதா, இல்லை தேவையில்லாமல் ஏதாவது டஸ்ட்டு இருக்குதா அப்படிங்கிறது 4 கார்னர்லேயும் ஃபுல்லாமே செக் பண்ணணும். கண்டிப்பாக டஸ்ட்டு இருக்கும். அந்த டஸ்ட்டை நம்ம ஒரு சாக்கு பை கொண்டோ இல்லை ஒரு துணிப்பை கொண்டோ நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கணும். இந்த கீழ்ப்பலகையை முடிந்த அளவுக்கு 7 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணால் நல்லது. இல்லை நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். 10 நாளைக்கு மேலே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பூச்சி முட்டை விட்டுச்சுன்னா அந்த புழு அடையாளம் தின்றுச்சு அப்படின்னா தேனீக்கள் தேனடை டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அதை கூட்ட விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம 7 நாளைக்கு ஒரு முறை அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம தேன்பெட்டி வாங்கிட்டு வருவது 3 ஃப்ரேமில் அடை இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அடுத்த 3 ஃப்ரேமில் அடை கட்டணும். ஸோ அது அடை கட்டு தான், எந்தளவுக்கு அடை கட்டுது, க்ரோத் ஆகிட்டு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வீக்லி ஒன்ஸ் அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக செக் பண்ணணும். தேனீப்பெட்டியில் தேனீக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த 30 நாளில் அந்த மீதி 3 ஃப்ரேமே தேனடை ஃப்ரெஷ்ஷாக கட்டிடும். தேனீக்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்ததுன்னா அது ஸ்லோவாக தான் உங்களுக்கு அடை கட்டும். உங்களுக்கு 30 டேஸுங்கிறது உங்களுக்கு 60 டேஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேனீக்கள் அதிகமாக இருந்தோம் அடை கட்டுறது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் தேனீக்கள் தேன் எடுக்கிறதுக்கான சோர்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். தேனீப்பெட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தேனீக்கள்லாம் கொத்து கொத்தாக ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி அடையை கட்ட ஆரம்பிச்சிடும். இப்படி கட்டுற தேன் அடையை தேனீக்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு தனி வீடியோவை பார்க்கலாம். இந்த தேன் அடையை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமாக தான் கட்ட ஆரம்பிக்கும். ஒரே டைமில் 3 ஃப்ரேமையும் கட்டாது. ஒரு ஃப்ரேமை முடிச்சுட்டு தான் அடுத்த ஃப்ரேமுக்கே தேன் அடையை கட்ட போகும். ஸோ வாரம் ஒரு முறை அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை இந்த தேன் அடையோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. தேனீக்கள் அடை கட்டுறத ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, 3 மாதம் 4 மாதம் ஆகியே ஒரு ஃப்ரேம் தான் கட்டியிருக்குது அப்படின்னா ஒரு சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது சீக்கிரம் கட்ட ஆரம்பிச்சிடும். அது என்னென்ன வழிமுறைங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஹனி சேம்பரில் இருக்கிற ஃப்ரேமையும் செக் பண்ணணும். அதாவது ப்ரூடிங் சேம்பரில் இருக்கிற 6 ஃப்ரேம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஹனி சேம்பரில் அடை கட்ட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எம்டி ஃப்ரேமாக இருக்கும். அந்த எம்டி ஃப்ரேமில் ஏதாவது டஸ்ட்டு இருக்குதா, இல்லை அந்த பூச்சி ஏதாவது முட்டை வச்சுருக்குதா, இல்லை புழு ஏதாவது இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். அப்படியாவது டஸ்ட்டோ புழுவோ இருந்ததுன்னா நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் ஏதாவது புழுவுக்கு இருந்தது அப்படின்னா அது ப்ரூடிங் சேம்பரில் இருக்கிற அடையை போய் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹனி சேம்பரில் இருக்கிற 6 ஃப்ரேமையும் கையோடு நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த வழிமுறை எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தேன்பெட்டியோட க்ரோத் நல்லா இருக்கும். தேனீக்களுக்கும் தேனீப்பெட்டிக்கும் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த தேனீக்கள் அடையை வேகமாக கட்டுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணணும், தேனீக்கள் அடையை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த அடை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுவரை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.